சாந்த நபியின் சிறு பிராயம். உலகமே போற்றும் உண்மை நபியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே தன்னுடைய தந்தையை இழந்தவர்கள். தந்தையை இழந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாரான ஆமினாவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார்கள். ஒரு நாள் தாயான ஆமினா நபியை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனே, நான் நம்முடைய குடும்ப உறவினர்களை உனக்கு அறிமுகப்படுத்தி தர வேண்டும், எனவே என்னோடு வா என்று நபி அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்த உம்மு ஐமன் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத வயது. தன்னோடு இருந்த தாய் தன்னை விட்டு பிரிய போகும் சோக செய்தி அறியாத அந்த பச்சிளம் முகம் கண்ணீர் மல்க தன்னுடைய தாயை எடுத்து மடியில் வைத்து தாயை பார்த்து அழைக்கிறார்கள், தாயே, வாருங்கள் நாம் செல்லுவோம், வாருங்கள் நாம் செல்லுவோம், உங்களுக்கு என்ன நடந்தது தாயே என்று தாயுடைய முகத்தை பார்த்து அந்த பச்சை பாலகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். இதை பார்த்த அந்த தாயார் சொன்னார்கள், முஹம்மதே, மகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது மகனே, நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அந்த பாலகனுக்கு புகட்டுகிறார்கள். புகட்டிய மறுகணமே ஆமினாவுடைய உயிர் மூச்சு அப்படியே நின்று விடுகிறது, உயிர் அவர்களை விட்டும் பிரிந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். இறுதியாக அந்த அபுவா என்ற இடத்தின் அருகில் ஒரு பள்ளத்தாக்கில் அந்த தாயாருடைய உடலை அப்படியே நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நடை போட ஆரம்பித்தார்கள். பிரிந்த தாயின் துயரத்தை தாங்க முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரம் பிடித்து செல்லும் உம்மு ஐமனுடைய கையை அப்படியே தட்டிவிட்டு தாயுடைய கபருக்கு மேலால் விழுந்து அழுகிறார்கள். தாயே, என்னோடு வாருங்கள் தாயே, என்னோடு வாருங்கள் தாயே என்று அப்படியே அழுகிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியை அப்படியே கட்டி அணைத்து, மகனே, உன்னுடைய தாய் சென்றிருக்கும் இந்த பயணம் திரும்பி வரும் பயணம் அல்ல, அவர்கள் இனி வரமாட்டார்கள் என்று நபியை கூறி அப்படியே அழைத்து செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சென்றடையும் வரைக்கும் அழுது கொண்டே சென்றார்கள்.